ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் பச்சையாக ஒரு மசாலா அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கணுங்க. இதுக்கு என்னென்ன பொடி போடணும்னா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, குருமிளகு பொடி, உப்பு போட்டு நல்லா கலந்து நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணுங்க. இது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக மசாலா போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ஆனியன் இருக்கு இல்லைங்களா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் இதோட போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம கேஷ்யூஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி ஃபைனலாக அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எக்கை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் தூவி இறக்குனா செம்ம டேஸ்ட்டுங்க. இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.